மக்களே, இது 2026 எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து புதுசா மக்கள் போட்டிருக்காங்க. மக்களுக்கு ஓட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. பாலிடிக்ஸ் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான வார்த்தைகளை நம்ம சோசியல் மீடியால பார்க்கப்படுது. பட் ரியாலிட்டியில 2021க்கும் 2026க்கும் அவ்வளோ பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த டேர்ன் அவுட் கிடையவே கிடையாது. இந்த இன்க்ரீஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப நிறைய பேரு டிவிகே உடைய தலைவர் விஜய் அவர்கள் உள்ள வந்ததுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. அவங்களுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் தான் மிக பெருசா வந்திருக்கு. சோ 2021ல 6.29 crores வந்து டோட்டல் ஓட்ஸ் இருந்துச்சு. 2026ல 5.73 crores தான் டோட்டல் ஓட்ஸ். இந்த 56 lakhs வந்து எஸ்ஐஆர் மூலியமா டெலீட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 2021ல 4.63 crores ஓட் வந்து நமக்கு பதிவாயிருக்கு. 2026ல 4.83 crore வந்து பதிவாயிருக்கு. சோ இதுல டிஃபரன்ஸே வந்து 20 lakh தான் டிஃபரன்ஸ். இந்த 20 lakhல 10 lakh அப்படிங்கிறது நியூ ஓட்டர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு போயிடும். சோ டோட்டலா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனது வந்து 10 lakh தான். சோ இது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சான்னு கேட்டா 10 lakh வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இது ஒரு வேவ் அளவுக்கு நம்ம பேசின அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பயங்கரமான இன்க்ரீஸ் இருக்கு. பட் ஓட்டர்ஸ் ரீதியா பாக்குறப்ப அவ்வளோ பெரிய சேஞ்ச் இருந்த மாதிரி தெரியல. நாம பெர்சன்டேஜ் வச்சு பேசினா அது மிகப்பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் மாதிரி தெரியும். பட் ஓட்டர்ஸ் ரீதியா நீங்க கவுண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் இல்ல.